நானே ஒரு விஷயத்த கவனிக்காம இருந்தேன். இன்னைக்கு தளபதி விஜய் அவரோட ஸ்பீச்சை கேட்ட பிறகு எனக்கு ஒரு சரியான கிளாரிட்டி வந்துச்சு. அது என்னன்னா, இந்த திமுக கட்சி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கு போர் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தாரு. எதுக்கு இதை பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, பாஜகவை பயங்கரமா எதிர்க்கிறாரு போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். சோ தளபதி விஜய் இன்னைக்கு கிளியரா இதுக்கு ஆன்சர் சொன்னது மட்டும் இல்லாம, ஸ்டாலின் சார் அவர்களை பார்த்து கேள்வியும் கேட்டாரு. தமிழகத்துல நீங்க இருக்கீங்க, இந்த போர் தமிழகத்துல நடக்குது, தமிழக மக்களுக்கும் ஊழலுக்கு எதிரான போரா நடக்குது. அது எப்படி டெல்லிக்கு நேரா போரா நீங்க இதை திருப்பி விட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா இப்ப பிரதமர் எலெக்ஷன் நடக்குது, பிஎம் எலெக்ஷன் நடக்குது. ஸ்டாலின் அவர்கள் பிஎம் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரு இது தமிழகத்துக்கும் டெல்லிக்கு நடக்கு போர், இல்லைன்னா எவனோ கூடயாவது ஒரு போர்னு வச்சுக்க சொல்லிட்டு போகலாம். தமிழகத்துல இப்ப தேர்தல் நடக்க போகுது, எதுக்கு டெல்லி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி விடுறாரு. சோ புரியுதா மக்களே இவங்களோட அரசியல? இவங்க மேடையில ஏறுவாங்க, வாய்க்கிலேயே பேசுவாங்க, மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க. அப்ப எதை வச்சு பேசிதான் இவங்க ஓட்டு வாங்க நினைக்கிறாங்க, உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு மத அரசியல், ஒரு எதிர்ப்பு அரசியலை காட்டி இவங்க வாக்கு சேகரிக்க பாக்குறாங்க. பிஜேபி எதிர்ப்பு நம்ம தமிழகத்துல அதுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு, உண்மைதான். பிஜேபி எதிர்ப்பு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த பிஜேபி எதிர்ப்பை மட்டுமே வச்சு ஓட்டை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த உடான்ஸ் வேலை, எங்களுக்கு டெல்லிக்கு தான் போட்டி. அதுதான் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு அழகா உடைச்சு விட்டாரு. இனி இவனு இந்த டயலாக விடவே முடியாது. மக்களுக்கு தெரியும் இவனுங்க எதுக்கு சொல்றானுங்க அப்படின்னு. சோ என்னதான் சொன்னாலும் கடைசியில தமிழகத்துல தான் போட்டி போரா இருந்தாலும் அது நடக்க போறது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இடையில தான். அதனால என்ன சொல்லுவீங்க, இனிமே மக்களை நீங்க மாத்த முடியாது. மக்கள் டிவிகே பக்கம் ஆல்ரெடி வந்துட்டாங்க.